வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டோக்கன் பாக்கெட் வேலெட்டில் ரெயின் பிஎன்பி இந்த பிஸ்னஸ்ஸு எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது, ரெயின் பிஎன்பிங்கிறது அது என்ன, அது எந்த மாதிரி பிஸ்னஸ், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ரெயின் பிஎன்பி அப்படிங்கிறது பிஎன்பி பினான்ஸ் உலகத்தில் எல்லாருக்குமே மேக்ஸிமம் வேர்ல்டில் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சு, அவங்களுடைய ப்ராஜெக்ட் இது. நம்ம ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுறது மூலயமா பிஎன்பி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பிஸ்னஸ் மூலயமா இவங்க கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் பிளான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இங்கே ரிவார்ட்ஸ் இருக்குது. இதை நாம் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களுடைய டோக்கன் பாக்கெட் வேலெட்டில் ஓபிபிஎன்பி அப்படிங்கிறது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த வேலெட்டில் 0.0044 குறைஞ்சபட்சம் ஒரு $3 $5 ஏன்னா பினான்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு காயினோட ரேட்டு $900 மேலே இன்றைக்கி வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு அந்த ரேட்டு மாறுபடும். அதனால் இதுவே நீங்கள் ஒரு $500 இருக்கும் பொழுது பிஎன்பி நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு $2.5 அந்த மாதிரி தான் வந்திருக்கும். இன்றைக்கி நம்முடைய ஒவ்வொரு நாளும் இந்த கிரிப்டோவுடைய வளர்ச்சி எந்தளவுக்கு முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் அதோடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம இதில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா எதிர்காலத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு முன்னோடியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த 0.0044 பிஎன்பி உங்கள்கிட்ட இருந்தாவே இந்த ரெயின் பிஎன்பி பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இப்போது நான் என்னுடைய டோக்கன் பாக்கெட் வேலெட்டில் ஓபிபிஎன்பி இந்த வேலெட்டுக்கு வந்திருக்கேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவருக்கு போய் டிஸ்கவருக்கு மேலே இருக்கிற சர்ச் பார் அதில் நீங்கள் டச் பண்ணி, நான் ஏற்கனவே ரெயின் பிஎன்பி இதில் இருக்கிறதால அந்த லிங்க்கை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் பிஎன்பி நம்முடைய பிஸ்னஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதோடைய அட்ரஸ் நான் என்ன வேலெட்டில் அதை வந்து எந்த அட்ரஸில் நான் வச்சுருக்கேன், எனக்கு வர ப்ராஃபிட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாமே இந்த அட்ரஸுக்கு தான் வரும் அப்படிங்கிறத இங்கே நம்ம எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக என்னுடைய வேலெட்டில் எவ்வளோ ஃபண்டு இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் நம்முடைய யூசர் ஐடி 833293 இது என்னுடைய யூசர் ஐடி அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். அதே போல் நம்ம என்ன ரேங்க்கு, நம்ம எந்த லெவலில் இங்கே இருக்கோம் அப்படிங்கிறதையும், எவ்வளோ அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே நம்மளுடைய ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டில் பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் அம்பாசிடரில், அதே போல் நான் எப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் 19/10/2024 எந்த டைம் முதற்கொண்டு இங்கே வந்திருக்கும். அதே போல் என்னுடைய அப்ளைன் யார் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா நம்முடைய லெவல்ஸ் எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த 0.0044ங்கிறது பிகினர்ஸ் லெவல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஒவ்வொரு லெவல் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண நம்முடைய லெவல் இங்கே வந்து ஒவ்வொன்றா அங்கே மறைஞ்சிடுச்சு. அடுத்தது புதுசாக நம்ம என்ன வந்து அப்டேட் பண்ணணுமோ அந்த இடத்துல டிஸ்பிளே கைக்காகட்டிருக்கும். எனக்கு வந்திருக்கிற போனஸ் பிஎன்பி எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். டோட்டல் போனஸ்ஸு, டோட்டல் டெபாசிட்டு, என்னுடைய டைரக்ட்
ரெஃபரல் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன், என்னுடைய கம்யூனிட்டி எனக்கு மட்டும் இல்லாமல் நான் மட்டும் ஒர்க் பண்ணாமல் என்னுடைய டீமும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அவங்க மொத்தம் எத்தனை பேரோ அவங்களுக்கும் இதில் வருமானம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். டைரக்ட் போனஸில் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, ரெஃபரல் போனஸில் எவ்வளோ, அப்கிரேட் மனிஸ் அதாவது அப்கிரேட் போனஸ் எவ்வளோங்கிறதையும் பார்த்துக்கலாம். அது மாதிரி லெவல் போனஸ், இன்னும் எனக்கு ராயல்ட்டி போனஸும் ரிவார்ட் போனஸ் வரல. அப்போது இன்னும் நம்ம வந்து நிச்சயமாக இங்கே நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரிவார்ட்ஸ் மைக்ரோ செகண்டில் நம்முடைய வேலெட்டில் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது. என்னுடைய பிகினர்ஸ் லெவல் மூலயமா நான் ஏர்ன் பண்ணதை பார்த்தீங்கன்னா 0.01128. அதே போல் செகண்ட் லெவலில் இன்ஃப்ளூயன்சர் அந்த லெவலில் என்னுடைய போனஸ் கிடச்சிருக்கிறது 0.01674. அதே போல் இந்த அச்சீவர் லெவல் தேர்ட் லெவலில் என்னுடைய அந்த ப்ராஃபிட் அப்படின்னா 0.024. இது மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு லெவலில் இருந்தும் நமக்கு ரிவார்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும், நம்முடைய ஏர்னிங்ஸ் வந்துட்டுருக்கும். அதே போல் நம்ம யார்கிட்ட இருந்து எந்தெந்த ஐடி மூலயமா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதை தெளிவாக உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் அவங்க எப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க மூலயமா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த லேயர், அதாவது நம்முடைய லெவல் அப்படிங்கிறத இங்கே லேயராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களுடைய வருமானம், உங்களுடைய பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து பணம் கொடுத்து அவங்கள நம்பி நான் 1,00,000 கொடுத்தேன், 2,00,000 கொடுத்தேன், அதில் வந்து எனக்கு இன்னும் வரலை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு. அது மாதிரி நபர்கள்கிட்ட நீங்கள் பேசி அது மாதிரி நீங்கள் உங்களுடைய பணத்தை நான் இழந்துட்டேன், இல்லை நான் வந்து எனக்கு வரலை, நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் தவிர்த்துட்டு குறைஞ்சது நீங்கள் இந்த 0.0044 பிஎன்பி உங்களுக்கு குறைஞ்சது ஒரு $3 ஒரு $4 தான் இருக்கும். அதனால் இதில் நீங்கள் பிஸ்னஸை கற்றுக்குங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நீங்கள் நம்பிக்கையோட ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதில் அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு உங்கள் டீமோடு சேர்ந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் இதில் என்ட்ராகி வந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம். சார் என்கிட்ட வந்து பணம் இருக்குது, ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்குறேன். ஒரு சில பேர் வந்து பணம் இல்லாமல் இருக்கும், ஆனால் அவங்க பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக கிடைக்கும். இங்கே நம்பிக்கையான ஒரு பிஸ்னஸ் ரெயின் பிஎன்பி அப்படின்னா பினான்ஸ் இன்றைக்கி வந்து உலகத்தில் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச். இதை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது, இனிமேல் அந்தளவுக்கு மாறப்போகுது. அதனால் உங்களுக்கு இந்த ரெயின் பிஎன்பி பிஸ்னஸ் பிடிச்சிருந்ததுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கமெண்ட்டில் உங்களுடைய விமர்சனங்கள் அப்படிங்கிறத கூட பரவாயில்ல, என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக ஃபர்தராக அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக இந்த பிஸ்னஸை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.